ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக்கிக்லைட். நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா பிகினராக என்னெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் உங்களுக்கு பில்ட் பண்ணுறீங்கனாலோ இல்லைனா உங்களோட கிளைண்ட்டுக்கு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன ஹோஸ்டிங் ரிலையபிளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ இதில் ஹோஸ்டிங்கர் பிளானில் பார்த்தீங்கன்னா சிங்கிள், ப்ரீமியம், பிஸ்னஸ், க்ளவுட் ஸ்டார்ட் அப்னு சொல்லி 4 பிளான் இருக்குது. இதில் சிங்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு சீப்பாக இருக்கும். 1 வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 10 GB அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த பிளான் சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம எந்த வெப்சைட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக 1 பேஜ் இருக்கக்கூடிய வெப்சைட்டு அப்படின்னாலோ இல்லைனா வந்து அதிகமாக டிராஃபிக் வராது அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் இந்த சிங்கிள் பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மாதிரியான பிளானுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து இருக்கும். இது எதுக்காகனா உங்களோட வெப்சைட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட கிளைண்ட் வெப்சைட் கூட இன்டகிரேட் பண்ணி உங்களோட ஹோஸ்டிங்லேருந்தே வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ சிம்பிளாக 1 பேஜ் வெப்சைட்டு டிராஃபிக் நிறையா வராதுன்னா சிங்கிள் பிளான் சூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பிஸ்னஸ் வெப்சைட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் போய்க்கிங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிங்க அப்படின்னாலும் டிராஃபிக் நிறையா வரும்போது இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹோஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் அது உங்களோட வெப்சைட்டுக்கு கரெக்டாக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இது நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட்டில் வாங்கலாம், இல்லைனா ஹோஸ்டிங்கரில் வாங்கலாம், எதில் வாங்கினாலும் சரி இது ரிலையபிள் ஹோஸ்டிங்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. நம்மளோட வீடியோ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். இல்லைனா இந்த டெக்கிக்லேட் அப்படிங்கிற கூப்பன் போட்டிங்கன்னா 7% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஹோஸ்டிங்கரில் கிடைக்கும். ஒரு பிகினராக ரெண்டாவது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க இல்லைனா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வெப்சைட்டில் பேக்கப் பிளகின் ஆட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆட் பிளகின் அப்படின்னு கொடுத்துட்டு நான் அதில் வந்து சர்ச் பிளகின்ஸில் பேக்கப்னு சொல்லி நான் போடுறேன். இதில் நிறைய பிளகின்ஸ் வரும், அப்டாட் ப்ளஸ்ஸு, ஜெட் பேக், இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ நம்மளோட சேனல்லையே அப்டாட் ப்ளஸ் யூஸ் பண்ணி எப்படி பேக்கப் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உங்களோட ட்ரைவில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப்போட நம்ம செட் பண்ணிக்கலாம். 1 வீக் ஒருக்கா இல்லைனா 1 மந்த்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரைவில் பேக்கப் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணும்போது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அதை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் மிஸ்டேக் என்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டால்டு பிளகின்ஸ்குள்ளே போனோன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் வெப்சைட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளகின்ஸ் வந்து நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டோ இல்லை உங்களுக்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக அது எல்லாமே அந்த ஒரு பிளகின்குள்ளேயே வந்துடுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ நிறைய முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பிளகின் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. 4th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுது, 1 மந்த்துக்கு அப்புறமா அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 9 இது வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. 7 பிளகின்ஸ் அப்டேட் பண்ணணும், தீமில் 2 அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் அப்டேட் பண்ணிடக்கூடாது. 1 பை 1 ஒரு பிளகின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 days கேப் விட்டு எல்லாம் ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுத்த பிளகின் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணாமையே வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துகிட்டு சேஃபாக அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் வெப்சைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பெர்மாலிங்க்ஸ். இது வந்து நீங்கள் பெர்மாலிங்க்ஸில் இதில் செட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரீடிங் அப்படின்னு இருக்கும், இதுக்குள்ளே போகணும். பெர்மாலிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இதுக்குள்ளே போகணும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக போஸ்ட் நேம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பெர்மாலிங்க் ஸ்ட்ரக்சரில். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிளைனாவோ இல்லைனா டே அண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கனாலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களோட சைட்டோட நேம், இதிலிருந்து உங்களோட சைட்டோட நேம். ஸோ ஸ்லாஷ் போட்டுட்டு பிளைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பிளைனாக ஏதோ ஒரு நம்பர் வந்து போட்டால் அதுவே இந்த லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கும். அதே இது டே அண்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் நேம் வரும், ஸ்லாஷ் போட்டு அன்றைக்கி என்ன க்ரியேட் பண்ணுற டேட்டோ அது போட்டுட்டு நீங்கள் அந்த பேஜுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ போஸ்ட் நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா
உங்களோட சைட் நேம் வரும், ஸ்லாஷ் போட்டு நீங்கள் அந்த சைட்டு அந்த பேஜோ போஸ்ட்டோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வரும். இது வந்து எஸ்இஓக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ அபோட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட சைட்டு ஸ்லாஷ் அபோட்டஸ் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் க்ரியேட் ஆகிக்கும். ஸோ பெர்மாலிங்க்ஸில் போஸ்ட் நேம் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சைட்டு பில்ட் பண்ணும்போது நீங்கள் டெஸ்க்டாப்பில் மட்டும் டிசைன் பண்ணால் பார்த்தாது, நீங்கள் வந்து மொபைல்லையும் ஆப்டிமைஸ் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இதுலேயே நீங்கள் டெஸ்க்டாப்லேயே ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பான்சிவும் வந்து எடிட் பண்ணும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும். இது வந்து எடிட் வித் எலமெண்டரில் போனீங்க அப்படின்னா இங்கே மொபைல் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சைட்டையும் மொபைல்லையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சைட்டை பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் வந்து எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட் கொண்டு வரோம் அப்படின்னாலும் அது ஒரு லீட்ஸ் கலெக்ட் பண்ணணும், இல்லைனா சேல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். அப்போ எஸ்இஓ அப்படிங்கிறது ஆர்கானிக்காக உங்களுக்கு லீட்ஸோ சேல்ஸோ வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரேங்க் மேத் அப்படிங்கிற ஒரு பிளகின் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து பிளகின்ஸில் ஆட் பிளகின்ஸ் போனீங்க அப்படின்னா சர்ச் பிளகின்ஸில் ரேங்க் மேத் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிளகின் வந்து உங்களுக்கு வரும். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெப்சைட் பில்ட் பண்ணி முடிச்சதும் கண்டிப்பாக வந்து ஒரு வெப்சைட்டுக்கு செக்யூரிட்டி பிளகின் வந்து ஆட் பண்ணுங்கள். வேர்ட்பன்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்குது. இது வந்து செக்யூரிட்டி ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணும்போது இது வெப்சைட் இருக்குது அப்படின்னா இதில் நான் மேஜராக 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று ஒயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு பிளாக்கும் வந்து லைட் பேக்ரவுண்டில் பிளாக் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான். மொத்தமாகவே இந்த 3-4 கலர் தான் இருக்குது. பேக்ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு இதில் மட்டும் ப்ளூ பேக்ரவுண்டு, தென் ஒயிட்டு, தென் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி ஒரு கலர். ஸோ மொத்தமாகவே வந்து இவ்வளோ தான் நான் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபாண்ட்டு, இவ்வளோ தான். 2 ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா ஃபாண்ட்டோ நிறையா கலரோ ஒரே வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. டூ மெனி ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காது, ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காகவும் இருக்காது. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் வந்து 3 ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். கலர்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 கலர்ஸ், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஸோ நான் சொன்ன இந்த பிகினர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Tech Live.